இங்கதான் நிறுத்துங்க நிறுத்துங்க. சுமார். சூரஜ் மாமா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. சூரஜ் மாமா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. சூரஜ் மாமா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. உண்மையிலே என்னோட புகுந்த வீடு ஸ்வர்க்கம் தான். நல்ல வேலை 2-3 நாளைக்கு அத்தை ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்க போறாங்க. அப்புறம் நான் இங்க. நீ எப்போ என்னை ஏத்துக்க போறேன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் உன்னை எனக்குள்ள ஏத்துக்கிட்டேன்பா. இன்னையில இருந்து நான் உனக்கு மனைவியாய். சூரஜ் மாமா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. சூரஜ் மாமா கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. பாத்தீங்களா, நான் அப்பவே சொன்னேன் இல்லையா, எல்லாரும் சும்மா பேருக்கு சொல்லியிருக்காங்க. இந்த காலத்துல எல்லாம் யாரால பிரம்மச்சாரியா இருக்க முடியும்? சரியா சொன்ன. காலம் மாறி போயிடுச்சன்னே. இப்ப என்ன பண்றது? பெரியவங்க சொல்லிருக்காங்க இல்லையா, சாமியாராக போனானா காசிக்கு, இப்ப பொண்டாட்டி பிள்ளையோட வந்தானா. என்னங்க இத பாத்தீங்களா? என்ன சூரஜ் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? அதுவும் திடீர்னு? அண்ணா, நான் பாக்குறதுல உண்மைதானா? நான் சொல்றேன், நீ உள்ள வா. இதுல மொத்த பணமும் இருக்கு. சீக்கிரமா போய் ஹாஸ்பிட்டலுக்கு கட்டிடுனா. அண்ணா, நீங்க அண்ணியை பாத்துக்கோங்க, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அண்ணியை பாத்துக்கோங்க, அண்ணியை பாத்துக்கோங்க. நல்ல வேலை பணம் ரெடி ஆயிடுச்சுன்னு அண்ணா கரெக்டான டைமுக்கு மெசேஜ் பண்ணாரு. அப்புறம் தான் அந்த டாக்டர் சர்ஜரிக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணாரு. இல்லனா அம்மா நிலைமை என்ன ஆகிருக்கும்னு தெரியல. பெரியம்மா சீக்கிரமா வீட்டுக்கு குணமாயி வந்தா போதும் கடவுளே. என்ன நடக்குதாங்க? என்ன இது? அண்ணா, என்ன இதெல்லாம்? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அதுவும் இஷா கூட? அண்ணா, திடீர்னு எப்போ கல்யாணம் ஆச்சு? இதெல்லாம் எனக்கு என்னமோ கனவு மாதிரி இருக்கு. எனக்கு இல்ல. நிறுத்துறா. உன்னுடைய செல்லத்தம்பி இந்த மாதிரி பிரம்மச்சரியத்தை உடைப்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை. பரவாயில்ல,
பொண்ணை நல்லா தான் செலக்ட் பண்ணியிருக்கான். ஹலோ, இப்படியே வேடிக்கை பார்க்காம கல்யாணம் பண்ண வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போ. ம் ஆ ஓ, வாங்க. தள்ளுங்க தள்ளுங்க. நீங்கள் எப்படி செவுரு மாதிரி குறுக்க நின்னா அவங்க எப்படி வீட்டுக்குள்ளே போவாங்க? சரி சரி ரொம்ப போங்க பேசாதீங்க. போறோம். போங்க, பண்றீங்க. சீக்கிரம் போங்க. போறோம். அதெல்லாம் ஆ நம்ம புரியுது, கேட்கணும். நீங்கள் போங்க போங்க ப்ளீஸ். அட கடவுளே, இவ்ளோ பெரிய ட்விஸ்டா! மோனிகா அண்ணி, அண்ணி, பார்த்து மெதுவா. அப்பா எங்க? வாங்க, உள்ள வாங்க, வாங்க. கால்ல முள்ளு குத்து இருக்கு. உங்களுக்கு அடிபட்டிருக்கு. அந்த வலியும் உங்களுக்கு தெரியலையா? இவளை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்திருக்கியா? இந்த கல்யாணம் எப்படி நடந்தது? இந்த கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு நான் கேட்டேன். என்கிட்ட ஒழுங்கா உண்மையை சொல்லு. இந்த கல்யாணத்துல இந்த பொண்ணுக்கு முழு சம்மதமா? என்கிட்ட உண்மையை சொல்லு. சொல்லு, பணம் வேணும் இல்ல உனக்கு? நான் இப்பவே உன் கையில பணத்தை கொடுக்குறேன். ஆனா அதுக்கு பதிலா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, என் பொண்ணு ஈஷாவை நீ கல்யாணம் பண்ணிக்கணும். சூரஜ், இது பெரிய தப்பு. நீ இந்த மாதிரி பண்ண கூடாது சூரஜ். இல்ல, இல்ல இல்ல அப்படின்னா நான் கனவு ஒன்றும் காணல. நிஜமாவே என் குழந்தைனாரு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்காரு. நீ இன்னும் எவ்வளவு கீழ்த்தரமா போக போற? ஒரு பொண்ணோட சம்மதம் இல்லாம அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வரதோட அர்த்தம் என்னன்னு தெரியுமாடா உனக்கு? நீயும் 3 தங்கச்சிக்கு அண்ணன்றத மறந்துட்டியா? நான் யாரையும் ஒன்னும் வலுக்கட்டாயமா கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கல. எந்த காலத்துல நீங்க என்ன புரிஞ்சுக்க போறதும் இல்ல, புரிஞ்சுக்கவும் மாட்டீங்க. இப்ப பேச்சு நம்மள பத்தி இல்ல, நான் அந்த பொண்ணை பத்தி பேசிக்கிட்டு. யார் இவ? யாரு இவ? இவ ஐயாவோட மக ஈஷா. இவளை வேற ஒருத்தருக்கு கட்டி கொடுக்கணும்னு அவர் ஆசைப்பட்டாரு. ஆனா இவ அவருடைய முடிவுக்கு எதிரா போனா, அதனால கல்யாணம் நின்று போச்சு.
அதனால ஐயா என்ன பண்றதுன்னு தெரியாம வலுக்கட்டாயமா இவளை எனக்கு கட்டி வச்சிட்டாரு. சூப்பர். அவர் கல்யாணம் பண்ணிக்க சொன்னாரு, நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஐயாவை என்னால எதிர்த்து பேச முடியாது. அதுவும் இல்லாம பெரியம்மாவோட ஆபரேஷனுக்காக எனக்கு அவசியமா பணம் தேவைப்பட்டுச்சு. அந்த பணத்தை அவர் எனக்கு ஃப்ரீயா கொடுத்தாரு. அப்படின்னா நீ பணத்துக்காக இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையிலும் விளையாடுவியா? இந்த வீட்டை நான் ஏற்கனவே அடமானம் வச்சுட்டேன், தெரியுமா உனக்கு? உன் பாவப்பட்ட காசு எனக்கு ஒண்ணு தேவையில்லை. இதுக்கு மேல என்ன அசிங்கப்படுத்த மாட்டேன், தலகுனி வைக்க மாட்டேன்னு நினைக்கும் போதெல்லாம் நீ என்ன மிகப்பெரிய அசிங்கப்படுத்திடுற, தெரியுமா? ஆனா நீ உன்னோட எல்லா எல்லையையும் மீறிட்ட. நீ ஒரு பொண்ணுக்கு எதிராக இந்த மாதிரி பண்ணியிருக்க. நீ முதல்ல உன்னை புரிஞ்சுக்கோ. நீ அந்த குலாப் சிங்க்கு அடிமையா இருக்கிறதுனால எந்த அளவுக்கு கீழ்த்தனமா போயிட்ட. நீ இனிமே எனக்கு பிள்ளையும் கிடையாது, யாருக்கும் அண்ணனும் கிடையாது. நீ இப்ப வெறும் ரவுடி தான். ரவுடி. நீ வாழ்க்கை ஃபுல்லா ரவுடியாவே இருப்ப.